வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இது ஒரு தாரக மந்திரமாக இந்த ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் நடக்கின்ற பயிற்சி முகாமாக அதன் தொடர்பாக நாங்கள் இந்த பயிற்சி எடுக்க இங்கே வந்திருக்கிறோம். நான் ரத்தின சபாபதி, IPS, ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். இந்த பயிற்சி முகாமுக்கு வருவதற்கு எங்களுக்கு இந்திய அலுவலர் சங்கம் என்ற அலுவலர் சங்கத்தின் மூலமாக இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்திய அலுவலர் சங்கத்தில் 118 ஆண்டுகளாக இயங்கி வருகின்ற இந்திய அலுவலர் சங்கத்தில் தற்போது நான் துணை தலைவராக இருக்கிறேன், வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறேன். இந்த அறிவுத்திருக்கோயிலில் இது போன்ற ஒரு பயிற்சியை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றியதெல்லாம் இந்த சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலைகள் இவ்வளவு சிறப்பாக இருக்கிற ஒரு பெரிய காரணத்தால் தான் நாங்கள் எல்லோரும் இந்த ஆழியார், பொள்ளாச்சிக்கு அருகே இருக்கின்ற ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கு வந்து பயிற்சி எடுக்கலாம் என்று அதன் அடிப்படையின் காரணமாக இங்கு வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த என்விரான்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல அருமையான பசுமையான இடம், மலையை தொட்டு இருக்கின்ற ஒரு என்விரான்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இடம், இங்கு அமைதி என்பது தான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்பொல்யூட்டட் பிளேஸ், நல்ல எந்த விதமான பொல்யூஷனும் இல்லை. அந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல கட்டமைப்பு, இந்த அறிவுத்திருக்கோயில் இருக்கிற கட்டமைப்பை நினச்சா உண்மையே அதிசயமாக இருக்குது. இது மாதிரி ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு இடத்துல ஒரு பயிற்சியை அளிக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அதை பாராட்ட வேண்டும். அந்த பயிற்சியானது சாதாரணமான பயிற்சி அல்ல. இங்கு இந்த அறிவுத்திருக்கோயில்ங்கிறது வந்து 1984ஆம் ஆண்டு இங்கு நிறுவப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே 1958ஆம் ஆண்டிலேயே இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த அறிவுத்திருக்கோயில் சம்பந்தமாக கடந்த பல ஆண்டுகளாக வேதாத்ரி மகரிஷி என்ற தத்துவ ஞானி தான் இதை தொடங்கி ஆரம்பித்து இந்த ஆழியார் அறிவுத்திருக்கோயிலையும் வந்து தங்கியிருந்து எல்லோருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்று இதை அறிவுத்திருக்கோயிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட முக்கியமான ஒன்று என்னன்னா, ஒரு எல்லாத்தையும் வாழ்த்துறதுக்கு வணக்கம், குட் மார்னிங், அது மாதிரி தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கடவுளை வாழ்த்துறதுக்கும் ஓம் நமோ நாராயணா, அது மாதிரி ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதாத்ரி மகரிஷி என்ன பண்ணிருக்காருன்னா, உலகமே வாழணும், உலகமே நல்லா இயங்கணும் அப்படிங்கிற முறையில் ஒரு வாழ்த்து சொன்னார். அந்த வாழ்த்து என்னன்னா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எவ்வளோதான் அவர் குறிப்பிட்டு சொன்னது. இதுலேயே எல்லாமே அடங்கியிருக்குது. ஒருத்தரை வாழ்த்துறப்ப வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னா அதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்குது. எல்லாம் நீங்கள் நல்லா வளமாக வாழணும், செல்வமாக வாழணும், சிறப்பாக வாழணும், பொருளாதாரத்தில் சிறந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் அடங்கியிருக்குது. ஸோ அது வந்து தாரக மந்திரமாக வச்சு அதையே அதன் தொடர்பாக என்னென்னலாம் நம்ம செய்யணும், பயிற்சியை நல்லா எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அதை வந்து பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இது உலகமெல்லாம் தெரியணும், எல்லோருக்கும் அறிய வேண்டும், அது வந்து உலகம் பரவி அந்த உலகமெல்லாம் சுவிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலே இதை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அதில் இப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கோம் சொன்னோம்னா, நாங்கள் உறுப்பினர்கள் எல்லோருமே அரசு அதிகாரிகள், அத்தனை பேருமே அரசு அதிகாரிகள், எல்லாருமே பெரிய பெரிய பதவியில் இருந்த அதிகாரிகள். இந்த இந்திய அலுவலர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் நிறைய பேர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, நிறைய IAS ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய IPS ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, எல்லா கவர்மெண்ட்ஸ், அதாவது 53 டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதில் மெம்பராக இருக்கிறாங்க.
சுமார் ஏறக்குறைய 4000 மெம்பர் இருக்கிறாங்க இந்த அலுவலர் சங்கத்தில். இது வந்து யுனிக். இது மாதிரி ஒரு சங்கம் வேறு எங்கேயுமே கிடையாது. திஸ் இஸ் எ ஸ்பெஷாலிட்டி அண்ட் யூனிக். இங்கே வந்து கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸர் மட்டும்தான் அதில் மெம்பர்ஸு, வேறு யாரும் இதில் மெம்பர்ஸ் ஆக முடியாது. அது மாதிரியான ஒரு இந்திய அலுவலர் சங்கம் 118 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அந்த உறுப்பினர்களை எல்லாம் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சி முகாமுக்கு எல்லோரையும் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்களெல்லாம் நல்ல முறையிலே பயிற்சி எடுத்துக்கிறார்கள். இந்த பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும்னா ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, அவங்க வந்து வெறும் உடற்பயிற்சி யோகா மட்டும் சொல்லி கொடுக்கல. இது வந்து எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக இருக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க வேண்டும், உயிர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், மனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு வகையாக பிரித்து அத்தனைக்கும் எப்படி அதை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எப்படி நீண்ட காலம் நம்ம நோயற்ற வாழ்வு குணமற்ற செல்வம் அப்படிப்பாங்களே, அது மாதிரி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், அதுதான் சிறந்த வாழ்வு அப்படிங்கிறது அடிப்படையிலே அதை பல பகுதிகளாக பிரித்து இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமானது உடலை பொறுத்தவரையிலும் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், எக்ஸசைஸ் தான். அந்த எக்ஸசைஸ்லேயும் முறைப்படி எப்படி அந்த எக்ஸசைஸ் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு யோகா பயிற்சியும் என்னென்ன பலன்கள் தரும், எப்படி அந்த யோகாவை முறைப்படி செய்யலாம், அந்த முறைப்படி செய்தால் அந்த யோகா நம்ம உடலுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்ல விளக்கமாக சொல்லி அதை பயிற்சி அளிக்கிறாங்க. அந்த பயிற்சி அளிக்கும்போது சில சமயங்களில் நமக்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அதை முறைப்படி செஞ்சோம்னு சொன்னோம்னா அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நல்ல அழகாக எடுத்துக்காட்டி பேராசிரியர்கள் எல்லாருமே நல்ல பயிற்சியை அளிக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இது வெறும் உடல் வளர்ச்சி மட்டும் கொடுக்குறதோடு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உயிர் வளர்ச்சி அப்படிங்கிறத ஒன்று நல்ல டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த உயிர் வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து அந்த உடற்பயிற்சி மூலமாகவே அந்த உயிர் எப்படி புத்துயிர் பெறுகிறது அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் எப்படி உயிரோட்டத்துடன் இயங்குது அப்படிங்கிறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒவ்வொரு உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் அந்த உயிர் அணுக்கள் எப்படி நமக்கு மிக நல்ல முறையிலே செயல்பட வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா விரிவாக சொல்லி கொடுக்குறாங்க. மிக நல்ல ஒரு பயிற்சியாக நாங்கள் கருதுகிறோம். அது மாத்திரமில்லை, இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மனம் வந்து குரங்கு மாதிரி, குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுதோ அதே மாதிரி நம்ம மனமும் தாவும். பலதையும் நினச்சி பல விதமான இதையெல்லாம் நினச்சி தவிக்கிட்டே இருக்கும் மனம். ஸோ அந்த மனவளம் எப்படி சிறப்பாக இருக்கணுங்கிறது வந்து அது நல்ல முறையில் விளக்கி அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அருவி திருக்கோயிலில் மனவளக்கலையை பயிற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக பரவலாக எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அதையும் அவங்க வந்து நல்ல பக்குவமாக எடுத்து கூறி அதுக்கு உள்ள ட்ரைனிங் பயிற்சி என்னவோ அதெல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதில் வந்து மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய தியானம், அதை எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல முறையில் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறது அத்தனையுமே மிக சிறந்த பயிற்சியாக நாங்கள் கருதுகிறோம். இந்த மாதிரி ஒரு பயிற்சியை அளிக்கக்கூடிய இந்த அறிவு திருக்கோயிலுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். ஆக இது மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.